திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் அடிப்படை வசதிகள் இல்லாத சுடுகாட்டில் சமாதியிடம் மனு கொடுக்கும் வகையில் பொதுமக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட முதல் வார்டு பகுதியான காமராஜபுரம், வடதாரை, இறைச்சி மஸ்தான் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களுக்காக காமராஜபுரம் பகுதியில் சுடுகாடு அமைந்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளாக இந்த சுடுகாடு முழுவதும் புதர் மண்டி கிடப்பதால் இறந்தவர்களை அடக்கம் செய்வதில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். மேலும் இறுதி சடங்குகளை நடத்துவதற்கு தண்ணீர் வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் இதுவரை ஏற்படுத்தி தரப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து பொதுமக்கள் சார்பில் பலமுறை தாராபுரம் நகராட்சி நிர்வாகத்திற்கு மனுக்கள் அளிக்கப்பட்டும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சுடுகாட்டில் புதர் மண்டி கிடப்பதால் விஷப்பூச்சிகள் அதிகளவில் விளைவி வருகின்றன. இந்நிலையில் கடந்த 20 ஆண்டுகளாக சுடுகாட்டிற்கு எந்தவிதமான அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நேற்று திடீரென சுடுகாட்டில் உள்ள சமாதிக்கு மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இதுகுறித்து சமூக ஆர்வலர் ரகு செய்தியாளர்களை சந்தித்து கருத்து தெரிவிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் காமராஜபுரம் வடதாரை பகுதியில் பயன்பாட்டில் இருக்கும் பொது சுடுகாட்டில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இந்த சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இதை கட்டப்பட்டு இருக்கு. 2006 கட்டியிருக்கிறாங்க. இந்த 2006க்கு பின்னாடி 3 நகர்மன்ற தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க. யாரும் இதை கண்டுக்கல. பொதுமக்கள் சார்பாக நிறைய தடவை நாங்கள் நகராட்சி ஆணையர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனுவை படித்து பார்க்குறாங்க. மற்றபடி எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. போனமாட்ட கிடக்குது. அதனால எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு நாங்கள் மனு எழுதியிருக்கிறோம். பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 500 பேர்த்திட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். இந்த மனுவை நாங்கள் நகராட்சி ஆணையர்கிட்ட கொடுக்க போகிறோம். அங்கே கொடுத்து பயன்பாட்டில் இல்லை. அதனால நாங்கள் பணத்திட்டு தான் கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம் இந்த மனுவை. அப்படின்னாச்சும் எங்களுக்கு பயன்பாட்டில் இருக்கட்டும். இங்கே ஒரு அடிப்படை வசதியே இல்லை. ஒரு கேட்டு 2 கேட்டு போட்டு கொடுத்தாங்க. அந்த 2 கேட்டு எங்கே போச்சுன்னே தெரியல. 20 ஆண்டுகள் ஆகி போச்சுங்க ஐயா. இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அரசியல்வாதிகள் இதெல்லாம் பார்க்கணும். வர தேர்தலாம் வருது. எந்த விதத்தில் எங்கள் ஏரியாவுக்கு ஓட்டு கேட்டு வருவீங்க? எங்களுக்கு இந்த சுடுகாட்டை விட்டால் வேற எங்கே போய் நாங்கள் புதைக்கிறது? இடமே இல்லைங்க ஐயா. பூரா முள்ளு செடியும் புதருமா மண்டியாக கிடக்குது. எங்களுக்கு இங்கே ஒரு சடங்கு செய்கிறதுக்கு கூட இடம் இல்லை. நடு ரோட்டில் நின்று நாங்கள் மொட்டை அடிக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் எங்கே போய் இது பண்ணுறது? குடிநீர் வசதியும் இல்லை. போதிய எதுவுமே இல்லை. லைட்டும் இல்லை. ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க இந்த காமராஜபுரம் மக்களும் வடதாரை பகுதி மக்களும். எங்களுக்கு இதை விட்டால் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒருத்தர் செத்து போனாண்டா இங்கே தாங்க அடக்கம் பண்ணுறோம். ஒரு சாமி உம்முறதா கூட எல்லா என்ன சொல்றது, மனித கழிவு பேண்டு வச்சிருக்கிறானுங்க. மூக்கை பத்திட்டு நாங்கள் வர வேண்டியதா இருக்குது. நாத்தம் பிடிச்சி கிடக்குதுங்க. சுகாதாரம் இல்லை. சீர்கேடா இருக்குது. எங்களுக்கு வேற வழியே இல்லை. அதனால் நான் என்னக்கிறேன், இதை தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் எங்களுக்கு கூடிய விரைவில் இதை கேட்டமைச்சு கொடுக்கணும். இதுக்குள்ள வர நிறைய நல்ல விதமாக பண்டி கொடுக்கணுன்றது கேட்டுக்கிறேன். இந்த வடதாரை பகுதியில் இருக்கிற என் பேர் ரகு, சமூக ஆர்வலராக